ஈரான் மேல நடத்தப்படுற இந்த போர், அது மட்டும் இல்லாம ட்ரம்போட கருத்துகள், செயல்பாடுகள் இதுல எல்லாமே அதிருப்தி அடைஞ்ச அந்நாட்டு செனட் சபையில இவரை பதவி நீக்கம் செய்யறதுக்கான தீர்மானத்தை பத்தின பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் திறக்கிறதுக்கான அந்த ஒரு காலக்கெடு கொடுத்திருந்தாரு. ஈரான் அதை நிராகரிச்சிருக்காங்க. ஈரான் இதை நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னால அவங்கள வசை சொற்கள் சொல்றது, ஆட்சேபனைக்குரிய சொற்கள் சொல்றது, ஆட்சேபனைக்குரிய ஆபாச வார்த்தைகளை யூஸ் பண்றது, இதெல்லாமே அங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. மேலும் ஈரானை மிரட்டுறது, இதெல்லாமே எல்லா நாடுகளுக்குமே ஒரு அதிருப்தி தான் ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இதை அடுத்துதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டியான ஜனநாயக கட்சி தலைவர்கள், அது மட்டும் இல்லாம ட்ரம்போட குடியரசுக் கட்சி தலைவர்கள், இவங்க எல்லாருமே ஆட்சேபனை தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் பார்க்க முடியுது. இதை அடுத்துதான் அமெரிக்காவோட அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய 24வது திருத்த சட்டத்தோட 4வது பிரிவை பயன்படுத்தி இந்த ட்ரம்ப் அவரோட பதவியிலிருந்து நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுத்து வருது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கு.